ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கமல்ஹாசன் அவரோட ப்ரொடக்ஷனில் ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்கில் மணிரத்னம் அவரோட இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய தக் லைஃப் படத்தை இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்மளும் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போது இந்த படத்துக்கான என்னோட ரிவ்யூ என்னங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட ட்ராயிங்கும் நான் காமிப்பேன். ஸோ ரிவ்யூ கேட்டுக்கிட்டே ட்ராயிங்கும் பாருங்கள். சரி, வாங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம்னா கமல்ஹாசன் மற்றும் சிலம்பரசன் அவர்கள். இவங்க 2 பேத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஹைப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த 2 பேர் காம்பினேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சிம்பு அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 10 தலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன் அவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த இந்தியன் 2 படம் பயங்கர டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்கி படம் வந்துச்சு. பட் இருந்தாலும் அது வந்து ஹீரோவாக இல்லாதனால அது நம்ம பெருசாக சொல்ல முடியல. பட் இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் கமல் மூவியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ ஹைப்புமே நல்லாவே எகிரி இருந்தது. பிகாஸ் நிறைய ப்ரொமோஷன்ஸ், தக்ஃப்ளூயன்சர்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த படத்தோட ஹைப் வந்து நல்லாவே அதிகமாகிருச்சு. இந்த படம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு. அண்ட் ஆல்சோ ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த படத்தில் வந்து நாயகன் லுக்கில் அவர் வந்து ட்ரெய்லரில் காமிச்சப்பவே ரொம்ப நாயகன் 2 மாதிரி இருக்கும் போல், மும்பை தாராவி சைடில் ஒரு பெரிய டான் மாதிரி காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிச்சு. நானும் அந்த மாதிரி தான் போய் பார்த்தேன். சரி பார்ப்போன்னு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாயகன் லுக்கில் வரும்போது சூப்பராக இருக்கார் மனுஷன். நாயகனில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி லைக் ஈவன் நான் வந்து 10 வருஷம் முன்னாடி நாயகன் படம் பார்த்துருப்பேன். மறந்தே போச்சு எனக்கு கதை. ஸோ தக்லைஃப் பார்க்க முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்ட்டு ரீசெண்டாக தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை படம் போட்டு பார்த்தேன். அதில் வந்து நம்ம எப்படி கமலை பார்த்தோமோ அப்படியே இருக்கார். கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்திங் லைக் டிஏஜிங் கைண்ட் ஆஃப் ஏதோ எஃபெக்ட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டோரியில் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஸ்பாய்லர்ஸ் வர மாதிரி தான் நான் வந்து பேனர் போட்டு தான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கேஸ்டிங் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோயினில் த்ரிஷா, அபிராமி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோலேயே வந்து பார்த்திங்கன்னா நாசர் அவர்கள், ஜோஜு ஜார்ஜ், அப்புறம் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்ஸு மற்றும் இதர கேரக்டர்ஸ் லைக் பார்த்திங்கன்னா நம்ம இவர் சின்னி ஜெயந்த் அவர்கள், அப்புறம் வந்து வையாபுரி அவர்கள். இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வையாபுரி அவர்களையும் சின்னி ஜெயந்த் அவர்களையும் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோமோ அது மட்டும்தான் இருந்தது. அதுதான் இந்த படத்தில் ஒரே பிரச்சனை. நீங்கள் எதிர்பார்த்து போனது வந்து பூர்த்தி ஆச்சுன்னு சொல்லி நான் சொல்லலை. ஸ்டோரி வைஸ் நம்ம காலங்காலமாக பார்த்த கதையவே அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று சரி ஓகே நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே போகுதே, கண்டிப்பாக ஏதாவது வேறு மாதிரி நடக்கும்னு நினச்சிட்டே பார்ப்போம். அந்த இதுலேயே பார்க்கும்போது கடைசியில் படமே முடிஞ்சிச்சு. எதுவுமே நம்ம நினைக்காத மாதிரிலாம் புதுசாக எதுவுமே நடக்கலை. ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிடிக்டபுளாக, ரொம்பவே சிம்பிளாக, காம்ப்ளிகேட்டடே எதுவுமே ஆகலை. லைக் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னுங்கிற மாதிரிலாம் எதுவுமே அவங்க மெனக்கெடவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஓகே இதுதான் ஹீரோ, இவங்க தான் இவங்க. யாருமே இதில் நல்லவங்க கெட்டவங்கன்னே சொல்ல முடியல. எல்லாருமே கிரே ஷேடு தான். கிரே ஷேடுங்கிறத விட நிறைய பிளாக் ஷேட்லேயும் கூட இருக்காங்க. அதனால நமக்கு ஒரு 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 டச், ஒரு ஃபீல், எந்த ஒரு எம்பத்தி எதுவுமே செட்டே ஆகலை. சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே நம்ம கதை என்னென்னமோ பண்ணுறாங்களா, ஓகே இவங்க கொல்றாங்களா, இவங்க அடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஃபுல்லாக வயலன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் நிறைய கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாகவும் கூட இருந்தது. நான் வந்து நெகட்டிவாகவே ஃபுல்லாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். பிகாஸ் சில விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரியும் லைக் த்ரிஷா கேரக்டரைசேஷன்லாம் ரொம்பவே அபத்தமாக தேவையில்லாமல் இருந்தது. பிகாஸ் இந்த படத்தில் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன், அதாவது இவருக்கு நல்லவர் அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி படத்தை காமிக்கல. ஓகே ஹீ இஸ் அ கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் திங் தான். ஆனாலுமே இதே டேரக்டர் மணிரத்னம் எடுத்த நாயகன், இதே கமல் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக ஒரு தப்பு பண்ணுறாருனாலும் 4 பேர் நல்லா இருக்கணும்னா தப்பு பண்ணுறது தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லி அந்த தாராவியில் இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருந்தார், சப்போர்ட்டிவாக இருப்பாருங்கிற மாதிரி காமிச்சு ஒரு ரீசனையாவது ஒன்று வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் இவர் ஏன் இந்த மாதிரிலாம் கேவலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, தப்பு பண்ணுறாருங்கிறதுக்கெல்லாம் ஒரு ரீசனே இல்லை. அது எதுக்கு அப்படி ஒரு தப்பான கேரக்டர் இருக்கிறவங்கள எதுக்கு நம்ம ஹீரோவை போர்ட்ரே பண்ணுற மாதிரி கதையை எழுதுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. இந்த த்ரிஷா கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தேவையே கிடையாது. ஆக்சுவலி இந்த கமல்ஹாசன் அவருக்கு நான் சொல்கிறது எல்லாமே இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். அந்த கேரக்டர் பேர் என்ன, ரங்கராய சக்திவேல், அந்த கேரக்டரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கமல்ஹாசன் சொன்னால் அவரை பற்றி தான் சொல்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். எனக்கு அவர் மேலே கம்ப்ளீட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்லாம் இருக்காது, செப்பரேட்டாக வச்சுப்போம். இந்த ரங்கராய சக்திவேல்ங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹி ஹேஸ் ஒரு லவ்வபுளான ஒரு அழகான ஒரு ஒய்ஃபு, குடும்பம் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்துக்கிட்டும் எதுக்கு இன்னொரு அஃபேர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதி அதில் த்ரிஷாவை போர்ட்ரே பண்ணி இது வந்து தேவையே இல்லாத ஒரு வேலை. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இந்த அஃபேருங்கிற ஒரு கான்செப்டை ரொம்பவே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருந்து எனக்கு ரொம்பவே செம்ம கடுப்பாச்சு ஆக்சுவலி. பட் ஸ்டில் இது வந்து த்ரிஷா ஃபேன்ஸுக்குமே ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு ஹர்ட்டிங்காக தான் இருந்திருக்கு. நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தேவையே இல்லாமல் ஏன் இந்த கேரக்டர் உள்ளே விட்டாங்கன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சுத்தமாக இல்லை. அவரே சொல்கிறார் எனக்கு என்னமோ சுகர் பிபி இருக்கிற மாதிரி இது ஒரு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னடா போகிற போக்கில் சொல்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேவலமாக லைக் தப்பான ஒரு விஷயமாக தான் நான்
நான் பார்த்தேன். இந்த மாரி படங்கள்ல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அ ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், கமல் இந்த மாரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்ன்னு கால் பண்ணக்கூடிய மனிதர்கள் வந்து இவ்வளோ சில்லியான ஒரு ஸ்டோரிய வந்து போர்ட்ரே பண்ண விட்டது வந்து எனக்கு ரொம்பவே தப்பா தெரிஞ்சது. பிகாஸ் இந்த ஜெனரேஷன்ல நெறைய பேருக்கு தெரியுதோ, தெரியலையோ, பார்க்குறாங்களோ, பார்க்கலையோ, இந்த அஃபேர்ங்கிற கான்செப்ட் ரொம்பவே வொர்ஸ்ட்டா போயிட்டுருக்கு. ஸோ, அத வந்து கண்டிப்பா இந்த படம் தூக்கி பிடிக்கிற மாரி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்ம போகும்போது ப்ரொக்ரெசிவா மூவ் ஆகி போகணும். அடுத்த ஜெனரேஷன் வந்து சரி பண்ற விதமா, இன்னும் பாசிட்டிவா மாத்துற விதமா தான் நம்ம நடந்துக்கணும். ஆனா, இவங்க வந்து பேக்வேர்டா போறாங்க. அதாவது பின்னோக்கி போறது தான் எனக்கு புரியல. ஏன் இப்படி ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, 37 வருஷம் முன்னாடி வந்த நாயகன் படம். இதே மணிரத்னம் மற்றும் கமல் எடுத்த படத்துல என்ன மாரி கதை எழுதியிருப்பாங்கன்னா, இந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போய், அங்க இருக்கிற ஒரு பெண்ண வந்து புடிச்சு அவங்களுக்கு வாழ்க்கை குடுக்கணும்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வாரு. ஸோ இது வந்து அப்ப எழுதின கதை. ஆனா இப்ப 37 வருஷத்துக்கு அப்புறம், இப்ப இன்னும் ப்ரொக்ரெசிவா எழுதாம, இப்ப அப்படியே இன்னும் அதோட கேவலமா உல்டாவா இவருக்கு நல்ல ஒய்ஃபு, பொண்ணு எல்லாமே நல்ல குடும்பமா, லவ்வா இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்துகிட்டுமே வேற ஒரு வேலையா போன மாரி சொல்லி, அங்க ஒரு ரெட் லைட் ஏரியாலருந்து ஒரு பொண்ண கூட்டு வந்து அவங்கள வந்து செகண்ட் ஒய்ஃபா வச்சிருக்கிற மாரி காமிக்கிறது ரொம்பவே கேவலமா இருந்தது. ஸோ சரி ஓகே. நான் ரொம்ப ஓவரா டீப்பா நான் சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் இந்த கான்செப்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி இதத்தான் ஓரமா வச்சுட்டு கதைப்படி இந்த கேங்ஸ்டர்ங்கிற சொல்ற அந்த உலகத்துக்குள்ளயாவது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து யூசுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் ஸ்டில் அதுலயும் ஒரு பேசிக் ரீசன்னாவது ஒண்ணு வேணும். ஜஸ்ட் ஒரு ரைவல்ரி அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து ஒரு ரைவல்ரிங்கிறாங்க. செக்கச்சிவந்த வானம் லைக் மணிரத்னம் படங்கள்லயே வந்து நம்ம உதாரணம் நெறைய சொல்லலாம். பட் அதையே ஆல்ரெடி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாரி எதுவுமே பண்ணாம சிம்பிளா பண்ணியிருக்கிறது தான் எனக்கு இதுல ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா நான் பார்த்தேன். எந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் மொமெண்ட்டோ இல்ல வந்து சரி ஓகே என்னதான் நடக்கும் அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு எந்த ஒரு ஆர்வமே இல்ல. சுடுறாங்களா சுட்டுட்டோம். இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, அ தமிழ் சினிமா வழக்கன் உலக சினிமாலயே சொல்லலாம். சுட்டோம்னா ஹீரோ மேல மட்டும் படாதுங்கிறது ஒரு உலக வழக்கம். ஸோ அது வந்து இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது தான். என்ன ட்விஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, இதுல சுட்டா குண்டு வந்து படும். ஹீரோ மேல படும். கமலுக்கு எத்தன அடிபட்டாலும் கமலுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த படத்துல இவங்க வந்து டிஃபரெண்ட்டா சொல்ற மாரி இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கமல் இதுவரைக்கும் இந்த படத்துல 50 தடவ செத்துருப்பாரு. அந்த அளவுக்கு அடி வரும். ஆனாலுமே அவர் சாக மாட்டாரு. அந்த மாரி தான் கொண்டு போவாங்க. அது அவரே சொல்லிருவாரு. லைக் அதனால அவரே சொல்லிறதுனால அது வந்து டேலி ஆயிருதுங்கிற மாரி வச்சுக்கலாம்னு வைங்களேன். எமன வந்து நான் சந்திச்சுட்டே தான் இருப்பேன் அப்படி மாரி சொல்லுவாருன்னு வைங்க. பட் வந்து ம் இதெல்லாம் தான் ஓகே. நெகட்டிவாவே ஃபுல்லா போயிட்டுருக்கு. பாசிட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் ஒரு விஷயம் ஏஆர் ரகுமான் அவருக்காக தான், அந்த மனுஷனுக்காக தான் நான் நம்பி போனேன். ஏகப்பட்ட பாட்டு சூப்பரா குடுத்துருக்காரு இந்த படத்துல. இந்த படத்தோட ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆல்பம் கேட்டு கேட்டு நல்லா ரொம்ப என்ன சொல்றது, ரசிச்சு பூரிச்சு போய் பார்த்தேன். சரி இந்த பாட்டெல்லாம் தியேட்டர்ல ரசிச்சு கேட்டா வரலாம் அப்படின்ட்டு போனேன். அதுலயுமே எல்லா பாட்டும் வரல. முத்தமலைன்னு சொல்லிட்டு, சின்மயி பாட்டு, தீ பாட்டுன்னு சொல்லி இந்த 2 பேர் பாடுனதுல எந்த பாட்டு தியேட்டர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போனா, 2 பேர் பாட்டு இல்லடா போங்கடா அப்படிங்கிற மாரி அடிச்சு தொரத்திட்டாங்க. அந்த பாட்டே படத்துல இல்ல. ஸோ அது வந்து கண்டிப்பா எல்லா ஃபேன்ஸுக்கும் இந்த முத்தமலைக்கெல்லாம் இவங்க சின்மயி பாட்டு வெர்ஷனுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இப்போ புதுசா சோஷியல் மீடியால என்னால பார்க்க முடிஞ்சது. அவங்க எல்லாருமே பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட்டோட தான் கடுப்புல வெளியில வருவாங்க கண்டிப்பா தியேட்டர்லேருந்து. ஸோ நீங்க யாராவது இந்த படம் பார்க்க போறீங்கன்னா, இந்த பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் போயிறாதீங்க. இந்த பாட்டு இல்ல படத்துல. ஜிங்கிச்சா அந்த பாட்டு வேணா நம்ம சானியா அவங்களோட டான்ஸ்ல பாட்டு, விஷுவல் எல்லாமே ஆடியோ சூப்பரா இருந்தது. அது வேணா எனக்கு ஓகே புடிச்சது. பட் அந்த பாட்ட தவிர மத்த எல்லா பாட்டுமே வந்து மான்டேஜ் மாரி தான். சீன்ஸோடவே வந்துரும். ஸோ அது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். அப்புறம் வேற என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப புடிச்சது. ஓகே நல்லாவே அழகா எடுத்திருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பா நான் பாராட்டுவேன். மியூசிக் சூப்பர். மத்தபடி ஸ்க்ரீன் பிளேலன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கோட்ட விட்டுருக்காங்க. எந்த ஒரு பெரிய ஒரு அ சொல்லிக்கிற மாரி விஷயங்கள் எனக்கு பெருசா இல்ல. நல்லா லைக் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நெறைய லொக்கேஷன்ஸ் காமிப்பாங்க. திருச்செந்தூர், கைலாஷ்ன்னு சொல்லிட்டு நேபாள் கூட்டு போவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, பாம்பே, நியூ டெல்லி. ஸோ இந்த மாரி எல்லா லொக்கேஷனும் வேற வேற இடத்துல போய் எடுத்திருக்காங்க. அது வந்து பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். பட் மத்தபடி எனக்கு பெருசா தோணல. கூலர்ஸ் வந்து எனக்கு புடிச்சது. இந்த படத்துல வந்து கமலோட கூலர்ஸ் கலெக்ஷன் வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இந்த படத்துல எனக்கு புடிச்ச ஒரு நோட்டிஃபைபிளான 2, 3 சீன் பார்த்தோம்னா, கமல் அண்ட் நாசர் அவர்கள் 2 பேரும் பாலத்து மேல நின்னு பேசுற மாரி ஒரு சீக்வென்ஸ் வரும். அது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன். அது எனக்கு புடிச்சது. அதே மாரி அபிராமி அண்ட் கமல் அவர்கள் வந்து திருச்செந்தூர் பீச்ல உட்காந்து பேசுற மாரி ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அந்த கான்வர்சேஷனும் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா புடிச்சது. அது எனக்கு இந்த 2யும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சிம்பு அவர்களுடைய சின்ன பையன் கேரக்டர் ஒரு பையன் பண்ணியிருப்பாப்படி. அந்த பையன் சீக்வென்ஸும் நல்லா நடிச்சிருந்தாப்படி எனக்கு புடிச்சது. ஆ இந்த படத்துல நெறைய கேரக்டர்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன், அப்புறம் சேத்தன், ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி, அப்புறம் சின்னி ஜெயந்த் அவர்கள் இவங்க எல்லாருமே நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் ஆனா இவங்க எல்லாருக்குமே ப்ராப்பரான ஒரு வெயிட்டேஜ் குடுத்த மாரி எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் இதெல்லாம் தான் மேஜர் இஷ்யூஸ் இந்த படத்துல நான் சொல்லணும்னு நெனச்சது. வடிவுக்கரசி மேம் பத்தி சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. அவங்கள மாடர்னா பார்க்கறக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்தது. சரி ஓகே.
இது மூலியமாவே படத்தோட ரிவ்யூ என்னங்கிறது உங்களுக்கு டோட்டலா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் சில விஷயங்கள் வித் ஸ்பாயிலர் மைல்டு ஸ்பாயிலர் தான். பெரிய கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். தைரியமா கேளுங்க. ஸோ ஸ்பாயிலர்ஸோட சொல்லணும். வேணாம்னு நெனைக்கிறவங்க இந்த மியூட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் வேணா பாருங்க. ஃபுல் ஆர்ட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா. சரி ஓகே. ஆக்சுவலா இந்த படத்தில வந்து அந்த ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டான் மாரி காமிக்கிறாங்க. அவருக்கு கீழ ஏகப்பட்ட அடியாட்கள் இருக்கிறாங்க. அவருக்கு எல்லா செல்வாக்கும் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சரி ஒரு ரீசன்னால ஒருத்தன வந்து கொலை பண்றாப்படி ரங்கராய சக்திவேல். எங்கன்னா ஒரு குகைக்குள்ள தான் தனியா யாருமே இல்லாத இடத்துக்குள்ள தனியா வச்சு அவங்க ஆட்கள் மத்தியில பண்ணிட்டாப்படி. ஸோ இப்போ வந்து இவருக்கு அந்த ஜெயிலுக்குள்ள இவர் தான் போகணும்னு அவசியமே இல்ல. அவங்களுக்கு கீழ அத்தனை அடியாட்கள் இருக்கிறாங்க. யார வேணா அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அவரு தான் கொலை பண்ணேன்னு அவராவே வாலண்டியரா ஒத்துக்கிட்டு போய் சரண்டர் அளவுக்கு நல்ல ஆள். சரி ஓகே. அவ்வளோ நல்லவரா காமிக்கிறீங்க. ஆனா அப்படி காமிச்சாலும் அங்கேயும் போய் ஜெயில்ல வந்து அவருக்குன்னு தனியா ஒரு ரூம் அலோகேட் பண்ணி, த்ரிஷா வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்குன்னு தனியா ஒரு ராஜ உபச்சாரத்தோட ஒரு ரூம் விட்டுறாங்க. ஸோ எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாம ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலா எனக்கு அதான் புரியல. அதுக்கு பேசாம வேற யாராவது தட்டி விட்டு அவரே இருந்துக்கலாமே. நான் போன டைம்ல சிம்பு தான் பார்த்துக்கணும்னு சொல்லி, அதில ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாக்கி, இதெல்லாம் ரொம்ப எனக்கு சில்லியா ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிம்பு கேரக்டர் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பேர் என்ன அமரன். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான். ரொம்பவே டம்மியா கிரியேட் பண்ண மாரி தான் இருந்துச்சு. லைக் பார்த்தீங்கன்னா, சிம்பு வந்து ஒரு வெயிட்டான ஒரு ரோல் எதிர்பார்த்து எல்லாரும் வந்திருப்போம். ஆனா, அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்னஸே ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி, லைக் யார் என்ன சொன்னாலும் நம்பிற மாரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் அவங்க இதுன்னா நம்புறாரு. அதுக்கப்புறம் நான் பண்ணலனாலும் இன்னொருத்தன் சொன்னா அத நம்புறாரு. நான் என்ன ஏதுன்னுலாம் சொல்லல. ஸோ யார் எத சொன்னாலும் நம்புறதுங்கிறது கிளைமேக்ஸ் வரைக்குமே அது ஒரு இதா போகுது. ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்னிங்கா கேரக்டரா இருப்பார் போல. கடைசியில ஏதாவது ரிவீல் ஆகும் போல. அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா எதுவுமே இல்ல. சில்லியா முடிப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிராகிங்கா லைக் 2வது பாதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே வந்து கமல் ஒரு தூக்கத்திலேயே ஒரு ஃபைட் போடுற மாரி போடுவாரு. ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கே செம்ம தூக்கம் வந்துருச்சு. கிளைமேக்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லென்த்தியா போகும். ஒரு சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மான்டேஜ் மாரி போட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து என்ன ஆச்சுன்னுலாம் போட்டு, நம்மள ரொம்ப அழுக வைக்கிறேன்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அழுகாச்சிலாம் வரல. எப்படா சீக்கிரம் ஏதாவது சொல்லி முடிங்கடாங்கிற மாரி ஒரு ஒரு ஜோனுக்கு நம்மள தாட்டி விட்டுறாங்க. கடைசியில ஃபைனல் டச்சா நம்மளோட கமல் அவருக்கு வந்து விண்வெளி நாயகா பாட்டு எங்கடா வரும்னு சொல்லிட்டு நான் படம் ஆல்பம் ரிலீஸ் ஆனதுலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் அதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் மாரி வச்சாங்க பாருங்க. வயல்வெளியில கூலிங் கிளாஸ போட்டு விண்வெளி நாயகான்னு அவங்க பாடும்போது, இப்ப எதுக்கு? ஏன்? எதுக்கு இந்த இடத்துல கூலிங் கிளாஸ்? எதுக்கு இந்த பாட்டு? எதுக்குங்கிற மாரி தான் எனக்கு சிரிப்பு தான் பயங்கரமா வந்துச்சு. சரி ஓகே. இது வந்து ரோஸ்ட் கிடையவே கிடையாது. தயவுசெய்து அத தப்பா நினச்சுக்க வேணாம். எனக்கு சீரியஸாவே நெறைய டிசப்பாயின்ட்மென்ட் இந்த படத்துல இருந்தது. எனக்கு கமலையும், சிம்புவையும் ரொம்ப புடிச்சதுனால தான் இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தனால தான் இவ்வளோ மெனக்கெட்டு நான் ட்ராயிங்லாம் வரைஞ்சு ரசிச்சு போய் பார்த்தேன். பட் ஸ்டில் ஐ காட் வெரி டிசப்பாயிண்டட். வெளிய வந்ததுக்கப்புறம் நானும் நெறைய பேர் அங்க தியேட்டர்லேருந்து வெளில வரவங்களே நெறைய பேர் சிரிச்சுட்டு, பார்ட் 2 வேறயா ஆகும்லாம் நெறைய சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, தயவுசெய்து யாராவது போணும்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு போங்க. அதே மாரி குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கூட்டு போகாதீங்க. ஸோ இந்த சமயத்தில இந்த படத்த பத்தி ஓரமா வச்சுருவோம். இப்போ இந்த கர்நாடகா பிரச்சனைக்கு நான் சொல்லணும்னு நெனச்சேன். கமல் ஆஸ் ஆக்டர், ஆஸ் பெர்சன் அந்த மாரிலாம் நம்ம பிரிச்செல்லாம் நான் பேசல. இந்த ஒரு விஷயத்தில கமல் பண்ற விஷயம் வந்து எனக்கு வந்து தப்பாவே தெரியல. அவர் வந்து அவரோட ஒரு அன்பின் வெளிப்பாடா தான் சொன்னாரு. அத வந்து அதுவும் ஒரு ஃபேக்சுவலான ஒரு விஷயம். அதுக்கு நெறைய ஆதாரங்கள் இருக்கு. அதையவே வந்து கர்நாடகா சைட்ல வந்து ஏத்துக்காம அத தப்பா பேசிட்டு இருக்கிறதுங்கிறது என்னாலயுமே அத ஏத்துக்க முடியல. பட் ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த மனுஷன் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிறது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு அந்த ஒரு விஷயத்தில அவர் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் இருக்கு. பாராட்டுறேன். இதுக்கப்புறமும் அவர் சாரி சொல்ல மாட்டார்ன்னு நம்புறேன். சரி ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனா இந்த மாரி விஷயங்கள்ல தேவையில்லாம சில அந்நிய சக்திகள் இங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோட ஒரு சொன்ன ஒரு விஷயத்தையவே பிரிச்சு வைக்கிற மாரி யூஸ் பண்ணி, அதில ஒரு பிரிவினை உருவாக்குறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். நம்ம எல்லாருமே லைக் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, எல்லாரும் மனிதர்கள். அதாவது இந்தியர்கள்னு கூட நான் சொல்ல மனிதர்கள்ங்கிறதுல தான் நம்ம ஒற்றுமையா இருக்கணுங்கிறத எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்கள சுத்து வட்டாரத்துல இருக்க உங்க சுற்றுச்சூழல் மக்களுக்கும் நல்லதையே சொல்லிக் கொடுப்போம். நல்லதையே பரப்புவோம். நமது நன்மைக்காக நம்ம நல்லவங்களா இருப்போம். ஸோ இந்த கருத்தோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். சீக்கிரமா ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட மறுபடியும் வரேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.